ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி பெசன்ட் நகரில் இருக்க அறுபடை முருகரை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி சின்ன விஷயம், நாங்கள் காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததை பார்த்து நிறைய பேர் எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. முக்கியமாக வி ஆல்சோ லைக் டு see ஆல் டெம்பிள்ஸ் வித் மை ஒய்ஃப், சீனியர் சிட்டிசன். ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ் when you will planning to go ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு இருக்காங்க. இதற்கான விடை உங்களுக்கு வீடியோ முடிவில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம அறுபடை முருகர் ஆலயத்துக்கு போகலாம். அஷ்டலக்ஷ்மி கோவில் நிறைய பேர் போவாங்க. அங்கேருந்து அறுபடை முருகர் கோவில் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த தெற்கு பார்த்த வாசல் வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் நீட்டாக உள்ளே போனீங்கன்னா ஒரே ரோடு தான் பார்த்தீங்கன்னா அறுபடை முருகர் ஆலயம். இந்த இடத்துல இங்கே நமக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி தெரியும், ரேக்கெட் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணாவே நமக்கு அறுபடை முருகர் ஆலயம் வந்துடும். இந்த பிளேஸ் என்னன்றது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் நீட்டாக பார்க்குறீங்க பாரு, நிழற்குடை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது மரம். அறுபடை முருகர் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. வயதானவர்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, நிறைய பயணம் செய்ய முடியாதவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல தரிசிக்கலாம். பெசன்ட் நகரில் கலாஷேத்ரா காலனியில் தான் இப்போ பார்க்குற இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 1995 கட்டுமானம் துவங்கி 2002 குடமுழுக்கு வேலைகள் முடிவடைஞ்சது. இந்த பகுதியை சேர்ந்த டாக்டர் அழகப்பன் அவர் இங்கே அறுபடை முருகருக்கு கோவில் கட்டணும்னு சொல்லிட்டு காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறார். அவரோட அருளாசியோட இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. பத்மஸ்ரீ முத்தையா சபதி அவரோட கைவண்ணத்துலேயும் மேற்பார்வையிலையும் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. மகாபலிபுரத்தில் நம்ம எப்படி கோபுரங்கள் அந்த கோவில்கள்லாம் பார்ப்போமோ அதே அமைப்பில் பார்த்திங்கன்னா இருக்கும். திராவிட கலைபாணி கட்டிடப்பாணி, இது நீங்கள் கிழக்கு நோக்கின கோபுரம் பார்க்குறீங்களே அதுக்கு அடுத்தது புது பொலிவோடு திகழக்கூடிய இடங்களில் மார்பிள் கல்லுலேயும் இருக்குது. நல்ல நீண்ட உயரத்தில் இருக்க ஒரு வேலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அறுபடை வீடுகளில் என்ன சிறப்புன்னு பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் மூலாதாரமாக விளங்கக்கூடியது, திருச்செந்தூர், சுவாதிட்டானம், அடுத்தது பழனி மணிபூரகம், சுவாமிமலை அநாகதம், திருத்தணி பார்த்திங்கன்னா விசுத்திரம், பழமுதிர்ச்சோலை, ஆஞ்ஞை இப்படின்ட்டு உடற் சக்கரங்களை குறிப்பாக வச்சு தான் இந்த முருகப்பெருமான் ஆலயங்கள்லாம் வணங்கப்படுது. இதுதான் ஒரு ஐதீகம். இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் நம்ம தரிசிச்சிருக்கோம். எல்லா இந்த சக்கரங்களையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அத்தனை சிறப்பு இங்கே பெசன்ட் நகரில் இருக்க அறுபடை முருகர் ஆலயத்துக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா முருகரையும் ஒரே இடத்துல தரிசிக்கிற சிறப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய கல்லாலான ஒரு வேல் பார்க்குறீங்க. அதன் அருகிலேயே சுவாமிநாத சுவாமி சன்னதி, அதுக்கு பின்னாடி திருத்தணி முருகர் காட்சி தர்றார். நடுவில் மகா வல்லப கணபதி சன்னதி இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா நியூயார்க் விநாயகர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். அதற்கான காரணம் தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதன் அருகிலேயே பழனி முருகரை தரிசிக்கிறோம். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, நம்ம எப்படி அங்கே முருகரை பார்க்குறோமோ அதே ஸ்வரூபம் தான் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம நவகிரக சன்னதி பார்க்குறோம், பைரவர் சன்னதி, இடும்பனுக்கு தனி சன்னதியும் இருக்குது. முருகனை பாடு மனமே முத்தமிழால் தினமே, முருகவேலின் அருளை நாடு பாமாலை சூடு, முருகவேலின் அருளை நாடு பாமாலை சூடு, வள்ளியம்மை தெய்வானை மனமுடிந்த நாதனே, மலைகள் எங்கும் கோவில் கொண்ட உயர்ந்த சுவாமி நாதனே, எண்ணமெல்லாம் இனிப்பதெல்லாம் ஷண்முகன் திருநாமமே, சிந்தை மேவும் கந்தனேனம் சொந்தமான தெய்வமே, சிந்தை மேவும் கந்தனேனம் சொந்தமான தெய்வமே.
அறுபடை முருகர் ஆலயத்துக்குள்ளே கால் வச்சதுலேருந்து ஒவ்வொரு அழகான ஸ்வரூபமாக முருகரை பார்க்கும் பொழுது நமக்கு வாயில் பார்த்திங்கன்னா முருகர் பாட்டு விதவிதமாக வர ஆரம்பிச்சிடுது. பக்கத்தில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டே போனாங்க. யார் பார்த்தா எனக்கு என்னன்னிட்டு நம்ம ஆட்டுக்கும் முருகர் பாட்டை பாடிட்டே சுற்றிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இந்த கடல் ஓசை, நல்ல அலை ஓசை உள்ளே கேட்குது, அமைதியாக இருக்குது. இங்கே உட்காந்து நல்ல கந்த சஷ்டி கவசம் முழுக்க பாடணும்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே முருகர் பாடல் பாடிட்டு இங்கே இருக்க முருகப்பெருமான் அந்த அலங்காரங்களை ரசிக்கிறோன்னும் பொழுது இதற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக முருக பக்தர்கள் மலேசியா, சிங்கப்பூர் இதை மாதிரி நிறைய வெளிநாடுகளில் இருந்தும் இங்கே முருகப்பெருமானை தரிசிக்க வராங்க. வெளிநாடுகள்லேருந்தே வராங்க. இங்கே தான் நம்ம சென்னைக்குள்ளே இருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோவிலும் தெரியறதில்ல, அவ்வளோ வர்றதில்லை. கண்டிப்பாக ஒரு முறை வாங்க, இங்கே இருக்க முருகப்பெருமானை தரிசிக்க மறக்காதீங்க. ஒவ்வொரு ஸ்வரூபமும் அத்தனை அழகு, காண கண்கோடி வேண்டும்னா இங்கே இருக்க முருகப்பெருமான் அழகை தான் சொல்லணும். 6 மணிலேருந்து 12 மணி வரையும், அடுத்தது பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 9 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆலய தரிசனமும் பண்ணலாம். கடற்கரை இந்த கிழக்கு கோபுரம் எதிர்ப்புறம் இருக்குது, அங்கேயும் போகலாம். ஸோ நீங்கள் நிறைய ஆலயங்கள் பதிவு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னும் போது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் கோவில் போயிட்டு வந்ததுலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு. 31 டிசம்பர் அகோபுரம் நான் கிளம்புறேன். என்னோட வரணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 31 ஏசி பஸ் கோயம்பேடுலேருந்து கிளம்புது. அகோபுரம் சுற்றி பார்க்க விரும்புகிறவங்க புக் பண்ணிக்கோங்க. எல்லா தெய்வங்களும் தரிசனம் உங்கள் மூலமாக கிடச்சிது மேடம் அப்படின்றீங்க. மிக்க நன்றி, உங்களால் நாங்களும் தரிசனம் பெற்றோம். எந்த பஸ் மூலம் ஆலயம் செல்வது, நிறைய பார்த்திங்கன்னா இதை மாதிரி கேள்விகள் வருது. ஐ ரியலி என்ஜாய் யுவர் வீடியோ. திரிபுர சுந்தரி மேடம், மகளே மிக மிக அருமை. நீ தயவு செய்து ஒரு புக்லெட் போடவும், உனக்கு திருச்செந்தூர் முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும். ரொம்பவே மனசுக்கு நிறைவான கமெண்ட்ஸ் இது. நன்றிங்கம்மா, நானும் வரலாமா, உங்கள் குரூப் அட்ரஸ் கொடுங்க, நான் வரலாமா, நங்கநல்லூரிலிருந்து. இதை மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காஞ்சிபுரம் சுற்றி பார்க்குறதாகட்டும், இப்போ 31 கிளம்பக்கூடிய அகோபுரம் சுற்றி பார்க்குறதா இருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க. 3 வேளை உணவோட ஏசி பஸ்ஸில் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன, அகோபுரம் 9 நரசிம்மர் தரிசனம், நந்தியால் சிவன், ஸ்ரீசைலம் சிவன், இந்த கோவிலை என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். பாய்.